அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கு 7/9/2024. இன்றைக்கு காருண்யா. இந்த காருண்யாவில் ட்ரா நம்பர் 670. இந்த 670 நமக்கு என்ன கணக்கு கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்றைய கணக்கில் என்ன வந்திருக்குங்கிறதையும் பார்த்துருவோம். நேற்றைய கணக்கில் கமெண்ட் பண்ண மை லைஃப் அப்படிங்கிறவர் ஒரு நம்பர் 705, அது சி போர்டுக்கு 5 கரெக்டாக கொடுத்து ஒரே நம்பர் கொடுத்துருக்காரு. மை லைஃப் அவருக்கும் அதே போல் மாரிமுத்து அப்படிங்கிறவர் ஆல் போர்டுக்கு 4-2, அந்த 4-2 அப்படிங்கிறது 2 பாஸ் ஆகிருக்கு ஏ போர்டுக்கு. மை லைஃப் மாரிமுத்து இருவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதே போல் கதிரவன் ஆல் போர்டுக்கு 2-7, அதில் 2 ஏ போர்டுக்கு பாஸ் ஆகிருக்கு. கதிரவனுக்கும் வாழ்த்துக்கள். மை லைஃப் மாரிமுத்து கதிரவன் இந்த 3 பேருக்கும் மனமார்ந்த நன்றிகள். அதே போல் கமெண்ட் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள். இதே போல் பார்க்குற அனைத்து நண்பர்களும் உங்களுடைய கணிப்பில் என்ன வருது அப்படிங்கிறத கமெண்ட் சொல்லுங்கள் நண்பர்களே, நான் பார்த்துக்கிறேன். இன்றைய கணக்கில் என்ன வருதுங்கிறத பார்த்துடலாம். ஒரு வாரம் விட்டு ஒரு வார கணக்குலையும் இந்த வார கணக்குலையும் என்ன வருது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகேங்களா? இதில் 0-2-5 ஓகேங்களா? சி போர்டுக்கு இந்த கணக்கில் இருக்குது. சி போர்டுக்குன்னு பார்க்கும்போது இதில் மீண்டும் இந்த 5 வரலாம். சி போர்டுக்கு மீண்டும் அந்த 5 வரலாம். ஏன்னா இந்த 2க்காக மீண்டும் அந்த 5 வரும். ஓகேங்களா? இந்த 2 அமைப்பு வந்திருக்கனால மீண்டும் அந்த வரலாம், 5 வரலாம். அதே போல் ஒரு வாரம் விட்டு ஒரு வார கணக்கில் 6-2 அப்படிங்கும்போது ஒரு 3 வரும். 3ங்கிறது இதுக்கு ஒரு பவர் வரும். அதே போல் 5ங்கிறது இந்த வருஷத்தில் அப்படியே வரும். ஓகேங்களா? அடுத்தது இந்த கணக்குலேயே இங்கே பாருங்கள், இந்த அமைப்பு இதில் மீண்டும் வந்தால் 3வது வாரம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு இந்த அமைப்பு அப்படியே வர வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இந்த அமைப்பை பார்த்துக்குங்க. முதல்ல 2-5, அடுத்தது 9. அதே போல் சி போர்டுக்கு பார்க்கும்போது அந்த 2 வந்திருக்கு, 5 வந்திருக்கு. அப்படிங்கும்போது மீண்டும் அந்த 9ங்கிறது நமக்கு சி போர்டுக்கு வரலாம். ஓகேங்களா? இதில் சி போர்டுக்கு மீண்டும் அந்த 9 வரலாம். அப்படி பார்க்கும்போது ஒரு வாரம் விட்டு ஒரு வார கணக்குலையும் வார கணக்கில் நமக்கு 3 நம்பர் இருக்குது சி போர்டுக்கு. ஓகேங்களா? இதில் 3 நம்பர் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏபிக்கு என்ன வருதுங்கிறது பார்த்துடலாம். இந்த ஏபிக்குன்னு பார்க்கும்போது நமக்கு 2 நம்பர் பார்க்கும்போது நமக்கு இதில் பி போர்டுக்கு 0 இருக்குது. 7-5 அப்படிங்கும்போது பி போர்டுக்கு இது பி போர்டுக்குன்னு பார்க்கும்போது 0 இருக்குது. நேற்றைக்கும் 2 கணக்கில் 0 தான் வந்தது. பி போர்டுக்கு மிஸ் ஆகிடுச்சு. 0 சுத்தமாக வரல. அதுக்கு பவர் 9 வச்சு வந்திருக்கு. ஓகேங்களா? நம்ம கொடுத்த 9க்கு பவர் 0வுக்கு பவர் 9 வந்தது. ஓகேங்களா? இன்றைய கணக்குலையும் அதே போல் 0 இருக்குது. இதில் 0 இருக்குது. இதில் ஏ போர்டுக்கு பார்க்கும்போது 8-6 அப்படின்னு வந்திருக்கு. 8-6 அப்படிங்கும்போது இதுக்கு ஒரு 4 வரும். ஓகேங்களா? இதில் ஏ போர்டுக்கு 4 இருக்குது. இதில் ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் மட்டும். ஏபின்னு பார்க்கும்போது இந்த அமைப்பில் 40 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. நேற்றைக்கு பி போர்டு 0 வந்தது, அதுக்கு ஒரு பவர் 9 வந்துடுச்சு. ஓகேங்களா? இன்றைய கணக்குலையும் மீண்டும் நமக்கு அந்த கணக்கில் 0 வருது பி போர்டுக்கு. ஓகேங்களா? அதே போல் உங்களுக்கு அந்த 0 வருதா பி போர்டுக்கு அப்படிங்கிறத பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே. நேற்றுக்கு முழுசாகவே நம்பணும் 0 வரும் அப்படின்னு, ஏன்னா மிஸ் ஆகிடுச்சு. அதுக்கு பவராக வந்துடுச்சு 9. ஓகேங்களா? இன்றைய கணக்குலையும் ஏபிக்கு 40 அப்படிங்கிற நம்பர் இதில் கொடுக்குறேன். ஓகேங்களா? இன்னொரு கணக்குலையும் ஏபிக்கு வேறு நம்பர் இருக்குது, அதையும் கொடுத்துருவோம். இதில் 40. இதில் சி போர்டுக்கு 3 நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த 3 நம்பரு இங்கே பாருங்கள், ஏபிக்கு 40 வச்சு அதை கொடுக்குறேன். சி போர்டுக்கு 3 வச்சு 403 அப்படின்னு இருக்குது. அதே போல் அந்த 5ங்கிறது மீண்டும் வந்தால் இந்த 5க்கு 405 அப்படின்னு வரணும். ஓகேங்களா? இன்றைய கணக்கில் எப்படி பார்த்தாலும் நமக்கு இந்த டோட்டலாக இதில் 4 நம்பருக்கும் எப்படியா இருந்தாலும் ஒரு 0 இறங்க வாய்ப்பு இருக்குது நம்பர்களே. ஓகேங்களா? இதில் மீண்டும் அந்த 9 வரலாம். அந்த 0வும் இந்த 4 நம்பருக்கு 0வும் வரலாம். ஓகேங்களா? இந்த அமைப்புக்குன்னு அதே போல் இருக்குது. இதில் 405
9 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? இதில் வந்து 3 நம்பர், ஒரு வார கணக்குலேயும் ஒரு வாரம் விட்டு ஒரு வார கணக்குலேயும் நமக்கு இந்த நம்பர் இருக்குது. ஓகேங்களா? உங்களுடைய கணக்கில் இது எப்படி வந்தாலும் எடுத்து வச்சு ட்ரை பண்ணுங்கள். இதே அமைப்பில் உங்களுக்கு பிறண்டு வந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பர்களே. ஓகேங்களா? கம்மியாக கொடுக்கறதுக்கு காரணமே உங்களுடைய கணக்கில் பிறண்டு வந்தாலும் எடுத்து வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் டைரெக்டாக ஒரு கணக்கை கொடுக்குறோம். ஓகேங்களா? இதில் 3 நம்பர் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது இன்னொரு கணக்கையும் பார்த்துடலாம். 3 வாரம் விட்டு 3 வார கணக்கில் தான் இதை எடுக்கிறோம். அதில் 876 அப்படிங்கிற கணக்கும், அடுத்தது 784 அப்படிங்கிற கணக்குலையும் இதையும் நல்லா பார்த்துக்குங்க. இந்த அமைப்பில் சி போர்டுக்கு 4, 6 அப்படிங்கும்போது அடுத்தடுத்து பார்க்கும்போது இதில் 8 வரலாம். சி போர்டுக்கு 8. ஓகேங்களா? அதே போல் 4, 6 அப்படிங்கும்போது இதுக்கு ஒரு 0 இறங்கலாம். அந்த பி போர்டுக்கு கொடுத்த 0 இருக்குங்களா, அதில் வந்து இதில் சி போர்டுக்கு வருது 0ங்கிறது 2 போர்ட்லேயும் வருது. ஓகேங்களா? இதில் சி போர்டுக்கு இன்னொரு கணக்கு பாருங்கள். 7 வந்து ஏ போர்டுக்கு வந்திருக்கு, அடுத்தது பி போர்டுக்கு 7 வந்திருக்கு, அடுத்தது சி போர்டுக்கும் 7 வரலாம். ஓகேங்களா? இதில் ஒரு 3 மெத்தடில் எடுக்கிறோம். ஓகேங்களா? இந்த அமைப்புக்குன்னு பார்த்தா 3 மெத்தடில் எடுக்கிறோம். இதில் டோட்டலாக ஏபிக்குன்னு ஒரு கணக்கு இருக்குது பாருங்கள். இதில் 78, அது 87 வந்திருக்கு. அதே போல் பிறண்டு வராமல் ஏபிக்கு மட்டுமே வந்திருக்கு. ஓகேங்களா? இது பிறண்டு வந்தால் உங்களுக்கு 87ங்கிறது பிசிக்கு வந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய கணக்கில் பிசிக்கு கொடுக்கல, உங்களுடைய கணக்கில் அந்த பிசிக்கு 87 வருதா அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. இதில் வந்து 807 அப்படிங்கிறது இதுவும் சி போர்டுக்கு. இந்த கணக்கில் 3 நம்பர் இருக்குது. ஓகேங்களா? இப்போ கொடுக்குற கணக்கில் உங்களுடைய கணக்கில் எது ஒத்து போகுதோ அதை மட்டும் எடுத்து வச்சு டைப் பண்ணுங்கள் நம்பர்களே. ஏன்னா சி போர்டுக்கு இன்றைக்கு ஓவராக இருக்குது. ஓகேங்களா? இதில் ஃபில்ட்ரு பண்ண முடியாது. இதில் வந்து ஜோடி நம்பரும் ஒன்று கொடுக்குறேன். ஓகேங்களா? இதில் வந்து ஜோடி நம்பருக்கும் இன்னொன்று இருக்குது, அதையும் கொடுத்துட்றேன். சி போர்டுக்கு பார்க்கும்போது இதுலேயும் 3 நம்பர் இருக்குது. ஓகேங்களா? 3 நம்பரில் ஏபிக்கு இங்கே பாருங்க, இது தனிப்பட்ட கணக்கில் நமக்கு பவர் பார்க்கும்போது 7, 8 வருஷலாக வருது. அடுத்தது நமக்கு 9ங்கிறது நம்ம முன்னாடி கொடுத்த சி போர்டுக்கு உள்ள நம்பர் வந்து இது ஏ போர்டுக்கு வருது. 9ங்கிறது ஏ போர்டுக்கு வருது. ஓகேங்களா? நம்ம 0ங்கிறது பி போர்டுக்கு கொடுத்துருந்தோம். அந்த பி போர்டுக்கு உள்ளது இந்த கணக்கில் சி போர்டுக்கு வருது 0. இந்த அமைப்பெல்லாம் பார்த்து உங்களுடைய கணக்கில் எப்படி செட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி வைங்க. ஓகேங்களா? இது வந்து 9ங்கிறது ஏ போர்டுக்கு, இதில் ஏ போர்டுக்கு மட்டும் ஒரே நம்பர் தான். ஓகேங்களா? இதில் பார்க்கும்போது பி போர்டுக்கு பார்த்தோம்னா 8, 7ன்னு வந்திருக்கு. ஓகேங்களா? இது 8, 7ங்கும் போது இதுவும் வருஷம் தான். வருஷலாக வரும்போது இதில் வந்து 6 அப்படின்னு வரும். ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது இதில் 96 அப்படிங்கிறது ஏபிக்கு வரும். ஏபிக்கு 96. ஏபிக்கு நம்ம 2 செட்டு கொடுத்துருக்கோம். முன்னாடி உள்ள கணக்கில் ஏபிக்கு 40 கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இந்த 40 இதில் வந்து 96. இன்றைக்கு ஜோடியாக ஒரு நம்பர் அப்படியே செட் ஆகுதுங்கிறதுனால இந்த கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஏபிக்கு மட்டும்தான், வேறு எந்த போர்டுக்கும் இல்லை. இதில் ஏபி, பிசி, ஏசிக்கு வந்து ஒரு நம்பர் கொடுக்குறேன், அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஏபிக்கு மட்டும் இது 96, 40 அப்படிங்கிற நம்பரை கொடுத்துருக்கேன். 90ங்கிற கணக்கு வந்து ஏபிக்கு, பிசிக்கு, ஏசிக்கு 3க்குமே வந்து 90ங்கிற நம்பரை கொடுக்குறேன். ஓகேங்களா? இது 90ங்கிறது 3 போர்டுக்கும் கொடுக்குறேன் ஜோடி நம்பர். ஓகேங்களா? இது 09 அப்படின்னு வரவும் வாய்ப்பு இருக்குது. இதில் முதல் கணக்கு கொடுத்தது நம்ம 09 தான் கொடுத்துருக்கோம். அடுத்தது பார்க்கும்போது ஏசிக்கு தான் நமக்கு 90 அப்படிங்கிற நம்பர் வருது. ஓகேங்களா? இன்றைக்கு பார்க்கும்போது ஜோடி போர்டுன்னு 3 நம்பருக்கு
ஏபிபிசிஎஸ்சிக்கு 9009 அப்படின்னு கொடுத்துருக்கோம். இதுவும் உங்களோட கணக்கில் செட் ஆனால் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து ஆல் போர்டுக்கு கொடுக்கும்போது 9, ஓகேங்களா. இதில் ஆல் போர்டுக்கு 9 கொடுக்குறேன், ஓகேங்களா. ஏன்னா இந்த வார கணக்கில் பார்க்கும்போது 9 வந்திருக்கு பி போர்டுக்கு. அப்படி இந்த கணக்கில் பார்க்கும்போது 0191 மீண்டும் வந்தே தீரும், ஓகேங்களா. அதனால தான் இதில் ஆல் போர்டுக்கு 9 மீண்டும் கொடுக்குறேன், ஓகேங்களா. அது ஒரு போர்டுக்கு வைக்கிறதா இருந்தால் சி போர்டுக்கு அல்லது ஏ போர்டுக்கு மட்டும்தான் நம்ம கொடுத்துருக்கோம். அதுபோல் ஒரு போர்டு தேர்ந்தெடுத்து உங்களுக்கு எப்படி வருதோ அதை மட்டும் எடுத்து வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பர்களே, ஓகேங்களா. இதில் இந்த கணக்கில் கொடுத்த 3 நம்பரு எப்படி வருதுங்கிறத பார்த்துருவோம். இதுலேயும் 3 நம்பர் தான். அதில் 0 உள்ளது 960, 967, ஓகேங்களா. அந்த 7 ஃபஸ்ட்டு ஏ போர்டுக்கு, அடுத்தது பி போர்டுக்கு, அடுத்தது சி போர்டுக்குன்னு வரணும். அப்படிங்கிறதுனால 7 கொடுக்குறேன், ஓகேங்களா. அந்த அடித்த நம்பருக்கு அப்படியே பார்க்கும்போது 968 அப்படிங்கிற நம்பர் வரணும். 468 அப்படிங்கிற கணக்குக்கு, ஓகேங்களா. அதனால தான் இந்த கணக்கில் 3 நம்பர் வந்திருக்கு சி போர்டுக்கு. அதே போல் முன்னாடி நம்ம கொடுத்ததுலேயும் 3 நம்பர் சி போர்டுக்கு வந்திருக்கு, ஓகேங்களா. இன்றைய கணக்கில் கொடுக்கும்போது நமக்கு சி போர்டுக்கு தான் அதிக நம்பராக இருக்குது, ஓகேங்களா. அதனால் சி போர்டுக்குன்னு ஒன்று டைப் பண்ணாலும் அது 9, ஏ போர்டுக்குன்னு ஒன்று செட் பண்ணாலும் அதுவும் 9 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதே போல் உங்களுக்கு எப்படி வருது அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து வச்சு டைப் பண்ணி பண்ண நண்பர்களே. இது வரைக்கும் வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் நண்பர்களே. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னே ஒரு லைக் போட்டு வீடியோ பாருங்கள். மீண்டும் ஒரு வெற்றி கணிப்போடு சந்திப்போம். வாழ்க வளமுடன்.